ஹாய் ஹலோ வெல்கம் டு குட்டாஸ் ஃபேமிலி. இன்றைக்கி அஃப்கான் பன்னீர் தான் ட்ரை பண்ணியிருக்கேன் என்னோடய ஸ்டைலில். அதுக்காக பன்னீரை வந்து க்யூபாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டு கொஞ்சமாக சால்ட்டு போட்டாச்சு. அதில் அதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நம்ம கொஞ்சமாக போட்டுட்டு பெப்பரு கொத்தமல்லி கொஞ்சமாக போட்டுட்டு நல்லா அதை வந்து மேரினேட் பண்ணி கொஞ்சமாக கரம் மசாலாவும் போட்டு மேரினேட் பண்ணி பட்டர் இல்லை கீயில் வந்து தவாவில் போட்டுட்டு நம்ம கொஞ்சமாக வந்து டோஸ்ட் பண்ணி எடுக்க போகிறோம். ரொம்ப வேண்டாம், ஏன்னா ரொம்பனா அது ரொம்ப ரப்பர் மாதிரி ஆகிடும் பன்னீர். ஸோ அதனால் கொஞ்சமாக போட்டு தேவையான அளவுக்கு கீயோ இல்லை பட்டரோ எடுத்துகிட்டு இந்த அளவுக்கு ரெடி ஆச்சுன்னா போதும். எடுத்து தனியாக வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா கடாயை எடுத்துட்டு அதில் கொஞ்சமாக ஆயில் போட்டுட்டு கொஞ்சமாக வெங்காயம் ரொம்ப மைன்யூட்டாக கட் பண்ணணும்னு அவசியம் இல்லை, கொஞ்சமாக கட் பண்ணி ஏன்னா அரைச்சி தான் எடுக்க போகிறோம். அதுக்கப்புறமா பச்சை மிளகா கொஞ்சமாக கொத்தமல்லி போட்டுட்டு நல்லா பூண்டும் போட்டுட்டு இதை வந்து சீரகத்தூளோடு சேர்த்து நம்ம வந்து கொஞ்சமாக வந்து அதுலேயே வந்து நம்ம வந்து தயிருமே ஆட் பண்ணி நம்ம வந்து மொத்தமாக சேர்த்து அரைச்சிட போகிறோம். தயிர் தேவையான அளவுக்கு எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறமா அதில் வந்து உப்பு, மஞ்சள்தூள், கரம் மசாலா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி எடுத்துகிட்டு திருப்பி அதே கடாயில் லைட்டாக எண்ணெய் ஊற்றிட்டு அதில் ஸ்பைசஸ் உங்களுக்கு தேவையான ஸ்பைசஸ் நீங்கள் போட்டுட்டு நம்ம அரைச்சி வச்சுருந்த அந்த பேஸ்ட்டை அதில் போட்டுட்டு ஒரு 5 மினிட்ஸ் மூடி எடுத்துகிட்டு அதுக்கு அதில் பன்னீரை போட்டு கஸ்தூரி மேத்தி போட்டுட்டு இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் நம்ம வெயிட் பண்ணிவிட்டு எடுத்தால் நமக்கு தேவையான அஃப்கான் பன்னீர் ரெடி ஆகிடும். இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். மறக்காம நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க.